நீயா நானா கோபிநாத்தன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் கட் ஆஃப் வச்சு கொடுக்குறாங்களா, ரிசர்வேஷன் வச்சு கொடுக்குறாங்களா, இல்ல பாஸ் ஆயிட்டா எல்லாருக்குமே கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைச்சிருமா? தெரிஞ்சு பேசுறீங்களா, தெரியாம பேசுறீங்களா? அந்த பொண்ணு தெளிவா சொல்லுது, நான் 3 வாட்டி எக்ஸாம் எழுதினேன், நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணேன். ஆனா என்னோட மார்க்ஸ் போதுமானது இல்ல. அவங்க மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டே வருவாங்க. அப்படி அந்த என்னோட மார்க் அந்த கட் ஆஃப் குள்ள வந்துருச்சுன்னா வேகன்ட் இருக்கும் பட்சத்துல எனக்கு கிடைக்கும்னு சொல்ல வர்றதுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்க? 3 வாட்டி கிளியர் பண்ணிட்டியா? 3 வாட்டி வெற்றி பெற்றுட்ட, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்ட, ஆனா இப்ப டாக்டர் ஆகலன்னு சொல்றியேமா? என்னென்ன பேச்சு பேசுறீங்க? 12th எல்லாருமே தான் பாஸ் பண்ணிடுறான், எல்லாருக்குமே அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குமா? மார்க் வந்து கட் ஆஃப் குள்ள வர வேணாமா? பிசிக்கு இவ்வளவு கட் ஆஃப், எஸ்சிக்கு இவ்வளவு கட் ஆஃப், எம்பிசிக்கு இவ்வளவு கட் ஆஃப்னு இருக்கே. உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? இல்ல ஸ்கிரிப்ட்ல இப்படிதான் இருக்கா? இப்படி ஏதோ நீட் எக்ஸாம்ல ஏதோ அநீதி நடக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய சேனல்ல இருந்து நீங்க இப்படி பேசுறீங்களே, பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாம்லயுமே ரிசர்வேஷன் அடிப்படையிலையும் கட் ஆஃபின் அடிப்படையிலையும் தான் சீட் ஒதுக்கப்படுது. அதை புரிஞ்சுக்கோங்க. பாஸ் ஆயிட்டாலே எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. நீயா நானா கோபிநாத்தன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் கட் ஆஃப் வச்சு கொடுக்குறாங்களா, ரிசர்வேஷன் வச்சு கொடுக்குறாங்களா, இல்ல பாஸ் ஆயிட்டா எல்லாருக்குமே கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைச்சிருமா? தெரிஞ்சு பேசுறீங்களா, தெரியாம பேசுறீங்களா? அந்த பொண்ணு தெளிவா சொல்லுது, நான் 3 வாட்டி எக்ஸாம் எழுதினேன், நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணேன். ஆனா என்னோட மார்க்ஸ் போதுமானது இல்ல. அவங்க மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டே வருவாங்க. அப்படி அந்த என்னோட மார்க் அந்த கட் ஆஃப் குள்ள வந்துருச்சுன்னா வேகன்ட் இருக்கும் பட்சத்துல எனக்கு கிடைக்கும்னு சொல்ல வர்றதுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்க? 3 வாட்டி கிளியர் பண்ணிட்டியா? 3 வாட்டி வெற்றி பெற்றுட்ட, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்ட, ஆனா இப்ப டாக்டர் ஆகலன்னு சொல்றியேமா? என்னென்ன பேச்சு பேசுறீங்க? 12th எல்லாருமே தான் பாஸ் பண்ணிடுறான், எல்லாருக்குமே அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குமா? மார்க் வந்து கட் ஆஃப் குள்ள வர வேணாமா? பிசிக்கு இவ்வளவு கட் ஆஃப், எஸ்சிக்கு இவ்வளவு கட் ஆஃப், எம்பிசிக்கு இவ்வளவு கட் ஆஃப்னு இருக்கே. உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? இல்ல ஸ்கிரிப்ட்ல இப்படிதான் இருக்கா? இப்படி ஏதோ நீட் எக்ஸாம்ல ஏதோ அநீதி நடக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய சேனல்ல இருந்து நீங்க இப்படி பேசுறீங்களே, பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாம்லயுமே ரிசர்வேஷன் அடிப்படையிலையும் கட் ஆஃபின் அடிப்படையிலையும் தான் சீட் ஒதுக்கப்படுது. அதை புரிஞ்சுக்கோங்க. பாஸ் ஆயிட்டாலே எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது.